மதிப்புமிகு ஆசிரிய பெருமக்களுக்கு டிஆர்பி தமிழா சார்பாக வணக்கங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு நமக்கு ஜூலை 4, ஜூலை 5 இருக்கு. அதுக்காக நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி புக் பேக்கு டூ யூ நோ இதை ஈஸியாக எடுத்து 20 மினிட்ஸ்க்குள்ளே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸாக போடுறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது புரிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக கிராஸ்பும் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு போகும்போதோ இல்லை ஃப்ரீ டைம்லேயோ இல்லை ஏர்லி மார்னிங் டைம்லேயோ ஜஸ்ட் ஒரு ஹெட்செட்டை போட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா 20 மினிட்ஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபிஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து உங்களுக்கு டே பை டேயில் போயிட்டே இருக்கும். நீங்கள் இதை நல்லா கவனிச்சுட்டு எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பர் இது. ஸோ ஈஸியாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஷார்ட்டானது, ப்ளஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸில் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இது எப்படி பிரிக்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரியில் டைம் லைன்ஸும், பாலிட்டியில் அமெண்ட்மெண்ட்ஸும், ஜாகிரஃபியில் முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் இது மட்டும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணியிருக்க டூ யூ நோஸ், புக் பேக், அப்புறம் புக் பேக் முடிஞ்சால் பார்ப்போம். பிகாஸ் டைம் இல்லை, டூ யூ நோஸ் பார்க்கவே டைம் போய்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லெசன்ஸ் உள்ளே போகலாம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டூ யூ நோ புக்கில் டூ யூ நோன்னு ஒரு சீரீஸ் இருக்கும். அதுதான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம், ஆல் சப்ஜெக்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, புக் பேக்ஸ் எப்படி நீங்கள் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் டூ யூ நோலேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம். டூ யூ நோ நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நாம் சோசியல் 4 பிரிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி 4 பிரித்து தான் போட போகிறோம். ஒரு வீடியோவும் 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்காதுன்றது நம்பிக்கை. அதன்படியே போவோம். இப்பொழுது இந்த பிடிஎஃப், இந்த பிபிடியில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம 6th புக்கோட ஓவர்வியூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த ஓவர்வியூவை எடுத்துட்டு இந்த ஓவர்வியூக்கு அப்புறம் ஃபுல் புக் பேக்கை பார்ப்போம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு குவிக் ஃபேக்ட் மாதிரி இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஓவர்வியூவை பார்ப்போம். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம சொன்ன மாதிரி 20 நிமிஷம் வேகமாக எடுக்கப்படும். கண்டிப்பாக 100% ஸ்கூல் புக் டேட்டா தான், டைரக்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைடை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஃபுல் பேஜுக்கு போயிடலாம். இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள், சிந்து சமவெளி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ண இந்த ஸ்கிரிப்ட்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் அவங்களோடது கிடையாது. அதை முறை டெவலப் பண்ணது சுமேரியன்ஸ் தான் இந்த உலகத்திலே எழுத்து முறையை கண்டுபிடிக்கிறாங்க. இது முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி இந்தஸ் மக்களுக்கு இரும்புன்ற ஒரு தாதுவே தெரியாது. அப்போ அவங்க யூஸ் பண்ணது என்னவா இருக்கும்? பிரான்ஸாக தான் இருக்கும். கரெக்டா? இது முக்கியமான பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் கார்லினியன் ஸ்டோன். இந்த கார்லினியன் ஸ்டோன் ரெட் குவார்ட்ஸ்ல இருந்து செய்யப்படுது. இந்த கார்லினியன் ஸ்டோன் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல கிடைக்குது. அதனாலதான் இந்த இந்தஸ் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. நெக்ஸ்ட் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது 1861 உருவாக்கப்பட்டது. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் சர்வேயரா இருந்தார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்கள் ஃபர்ஸ்ட் சர்வேயரா இருக்காரு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. யாரும் கொல்கத்தான்னு போட்டுறாதீங்க, கேர்லெஸ்ஸா நியூ டெல்லி தான். 1861 இதை உருவாக்கும் போதே ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி தான். இது நம்ம தமிழ் சங்கம் மக்களோட சங்க அரசர்களோட ஒரு எக்ஸ்பென்ஷன், லைட்டா ஒரு ஓவர்வியூ. சேரநாடு, சோழநாடு, பாண்டியநாடு, தொண்டைநாடு. சேரநாடு வேடமுடைத்து யானைகளை மிகுந்தது. சோழநாடு சோறுடைத்து நெல்வளம் மிகுந்தது. பாண்டிய நாடு முத்துடைத்து முத்துவளம் மிகுந்தது. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து சான்றோர்கள் மிகுந்தது. அப்படின்றால் அதிகமான படித்தவர்கள், அதிக அனுபவம் வாய்ந்தவர்கள், அதிகமான டீச்சர்ஸ், நம்மள மாதிரி டீச்சர்ஸ் அதிக பேர் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான அர்த்தம் தான் இந்த தொண்டை நாடு. நெக்ஸ்ட் தம்மம் மற்றும் அசோகரோட லெகசி. தம்மம் என்பது பிராகிருத வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தை என்று போட்டுறாதீங்க. தம்மம் என்றது பிராகிருத வார்த்தை, தர்மம் என்றதுதான் சமஸ்கிருத வார்த்தை. இது ரெண்டுத்துக்குமே அர்த்தம் என்னன்னா மாரல் டியூட்டி. தமிழ் என்ன சொன்னா அறநெறி. ஓகேங்களா? அசோகன் கல்வெட்டுகள் இருக்குல்ல, அவர் தான் என்ன பண்ணாரு, முதல் அரசர் அவர் தான். இந்த மாதிரி இந்தியா முழுக்க புத்த பிஷுக்களையும் புத்த மக்களையும் அனுப்பி மக்களுக்கு
புத்த மதத்தோட நன்மைகளும் புத்தர் செய்த போதனைகளையும் கல்வெட்டுகளிலையும் அப்புறம் வந்து அதிகப்படியான மக்களுக்கு ஓலைச்சுவடிகளையும் அனுப்பி மக்களை அனுப்பி இந்தியா மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா பரப்ப வச்சவரு. முக்கியமா ஸ்ரீலங்கா, மலேசியா இந்த மாதிரி சீனா மாதிரி இடங்கள்ல பரவது முக்கியமான காரணம் அசோகர் தான். நெக்ஸ்ட் நம்ம தமிழர்கள் வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டுல பண்டைய காலங்கள்ல எப்படி துறைமுகங்கள் இருந்தது, எப்படி நம்ம உலக வர்த்தங்களை செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளைனி தி எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு ரோம் நாட்டுல. அவரு சேர்களோட போர்ட் முசிறி அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கான். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எம்போரியம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாரு. எம்போரியம் ஆஃப் இந்தியா என்ன, பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு எந்த புக்ல சொல்றாரு, நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு புக்ல சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மைண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட் அலெக்சாண்ட்ரியா பேப்பிரஸ். அலெக்சாண்ட்ரியா பேப்பிரஸ் என்னன்னா, பேப்பிரஸ்ன்றது ஒரு துணி மாதிரி இருக்கும். 2nd century பிசி. பிசினா கிறிஸ்து பிறப்பதற்கு 200 வருஷம் முன்னாடி கிரீக்ல என்ன இருக்கு, ஒரு எழுத்து அக்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு. அந்த அக்ரிமெண்ட்ல அலெக்சாண்ட்ரியா என்ற ஒரு ஊர்லயும் முசிறில இந்த ஊர்லயும் வாழ்ந்த 2 வணிகர்கள் அவங்களுக்குள்ள போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து கிடைச்சிருக்கு. அந்த ஒப்பந்தம் எழுதின ஒரு, நம்ம இப்ப பேப்பர் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த காலத்துல ஓலைச்சுவடி யூஸ் பண்ணிருப்போம். இவங்க பேப்பிரஸ் அப்படின்ற ஒரு மரத்தாலான ஒரு துணியை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல எழுதின ஒரு ஓலைச்சுவடின்னு வச்சுக்கோங்களேன், கிடைச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. இதுவும் சமுத்திரகுப்தரும் தங்க நாணயங்களும். இவர் வந்து வீணை அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கவியரசன் சொல்லுவாங்க. இவர் தான் முதல் குப்த அரசர். காயின்ஸை வந்து கோல்டுல அடிச்சு கொடுத்த முதல் குப்த அரசர். இது என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா, அவர் காலத்துல அவரோட ஆட்சியில பொருளாதாரம் சிறந்து விளங்கிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. அவரோட காயின்ல பாருங்க, அவரு வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இவரோட கண்டெம்பரரி கிங்ஸ், அவரோட சமகால அரசர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ மேகவர்மன் அப்படின்ற ஒருத்தர். அதுக்கப்புறம் பல்லவ அரசர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது சயின்ஸ் இப்போதைக்கு வேணாம். சரி, இப்போ சில முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 கொஸ்டின்ஸ். இந்தியா வந்து எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொன்னது யாருன்னா V.A. ஸ்மித். எத்னாலஜிக்கல் மியூசியம்னா என்ன, இன அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மக்கள் அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லலாம், மக்கள் வகைகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கை எழுதினது யாரு, ஜவஹர்லால் நேரு. அவர் அதுல என்ன எழுதிருப்பாரு, இந்தியாவை பத்தி, இந்தியா வந்து a நேஷன் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு எழுதியிருப்பாரு. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி இந்தியா நம்ம இந்திய நாட்டை பத்தி எழுதியிருப்பாரு. எந்த மெட்டல் உலோகம் வந்து இந்த பீப்புள், ஐ மீன் சிந்து சமவெளி பீப்புளுக்கு தெரியாமலே இருந்தது அப்படின்னு சொல்லி, அயன், இரும்பு அவங்களுக்கு தெரியாமலே இருந்தது. அப்போ இரும்பு யார் எடுத்துட்டு வந்திருப்பா, நம்ம ஸ்கூல் புக் படி ஆரியர்கள் வருகைக்கு அப்புறம் தான் இரும்பு பயன்பாடு கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, இதுதான் நம்ம இப்ப இருக்க பிபிடியோட ஓவர்வியூ. இந்த பிபிடியில இருக்க நம்ம முக்கியமான ஃபேக்டை டீட்டெயில்டா நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் பிடிஎஃப்ல பார்க்க போறோம். அதுக்கு போயிடலாமா? ஓகே, வந்தாச்சுங்க. நம்ம இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ என்பது இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 1861ல அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ன, சர்வேயர். அவரு சர்வேயர், நாட் டைரக்டர், சர்வேயர். ஓகே, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, டெல்லியில இருக்கு இதோட ஹெட் குவார்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம், இந்த ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, டெல்லியில இருக்கு. அப்புறம் ஹிஸ்டோரியா அப்படின்ற ஒரு கிரேக்க சொல், இது முக்கியமான வார்த்தை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹிஸ்டோரியா என்ற வார்த்தை என்னது, கிரேக்க வார்த்தை. அதிலிருந்து தான் வரலாறு, ஹிஸ்டரின்ற வார்த்தையே வந்துச்சு. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் விசாரிப்பதன் மூலம் கற்றல். நெக்ஸ்ட் பாருங்க, நாணயவியல். நாணயவியலுக்கு இங்கிலீஷ்ல என்ன, கல்வெட்டியலுக்கு இங்கிலீஷ்ல என்ன, கல்வெட்டியலுக்கு இங்கிலீஷ்ல எபிகிராஃபி. நாணயவியலுக்கு நியூமிஸ்மேட்டிக்ஸ். யாருக்கு தெரியும், திடீர்னு இதையே கொடுத்து இங்கிலீஷ்ல எழுதுன்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம். நியூமிஸ்மேட்டிக்ஸ் நாணயம் சார்ந்த வரலாறு தொடர்பான அறிவியல், நாணயவியல். கல்வெட்டியல் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச கல்வெட்டுகள் ஆராய்ச்சி செய்யுது. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்க கிடைச்சிருக்கு, தானிய களஞ்சியம் இங்கிலீஷ்ல என்ன, கிரானரி. இங்கிலீஷ்ல என்ன,
கிரானரி எங்க கிடைச்சிருக்கு? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கர்கில கிடைச்சிருக்கு. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பன் காலத்தை சார்ந்தது. வாட் இஸ் முதிர்ச்சி அடைந்த மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் அப்படின்னு என்னன்னா, ஹரப்பன் ஃபேஸ்ல 3 பிரிக்கலாம். இயர்லி, மெச்சூர், டிக்ளைன் ஃபேஸ். இயர்லி ஃபேஸ்ல அப்போ அவங்க தான் வந்து ரூரல்ல இருந்திருப்பாங்க, முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. மெச்சூர் ஃபேஸ்ல ஃபுல் டெவலப் அர்பனைஸ்ட் ஆயிட்டாங்க. ஒரே நிமிஷம். ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லி அர்பனைஸ்ட் ஆயிட்டாங்க. அர்பனைஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கடைசியா அந்த நாகரிகம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நாகரிகம் அழிந்து விட்டது. என்ன காரணங்கள் யாராவது சொல்ல முடியுமா? சிலர் வந்து இயற்கை காரணங்கள் சொல்றாங்க, சிலர் ஆரியர் படையெடுப்புன்னு சொல்றாங்க. பட் முழுமையான காரணம் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. ஏன் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லைன்னா, அதோட ரூயின்ஸ், அதோட மிச்ச மீதிகள் இருக்குல்ல, அது பயங்கரமா பாதிக்கப்பட்டுருச்சு. அதிக மக்கள் அந்த ரூயின்ஸை வந்து போட்டு அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்க. அதோட யூசேஜ் வந்து நிறைய அங்க இருக்க கற்கள் எடுத்துட்டு போய் தான் ட்ராக் போட்டாங்க. அதனால மொத்தமா போயிடுச்சு. இப்போ தம்மான்ற சொல் என்ன பார்த்தோம், பிராகிருத சொல்லுன்னு பார்த்தோமா? கரெக்டா. தர்மா என்பதுதான் சமஸ்கிருத சொல். இதன் பொருள் அறநெறி. மறந்துடாதீங்க. தம்மான்ற சொல்லு சான்ஸ்கிரிட் சொல்லுன்னு போடுற போறீங்க. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? செம்பு. இப்பதான் பார்த்தோம். ஹராப்பன்ஸுக்கு என்ன தெரியாது? ஹராப்பன்ஸுக்கு அயன் தெரியாது. அப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? செம்பு தான் யூஸ் பண்ணிருக்கோம், பிரான்ஸ். ஓகேவா? தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்கள் இன்றைக்கும் உள்ளது. எங்க உள்ளதுன்னு கேட்டா நீலகிரியில் உள்ளதுன்னு போடணும். அங்கதான் ப்ராபபிளி அதிகமான பழங்குடிகள் வாழ்றாங்க. அதனால கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம 3 விஷயம் பார்த்தோமா? ஒன்னு எபிகிராபி, இன்னொன்னு நியூமிஸ்மேட்டிக்ஸ்க்கு, இப்போ ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல். இது எதை பேர்ல இருக்கு மானுடவியல்னா, அப்ப யாரை பத்தி படிக்கிறோம்? மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி, ஐ மீன் எவல்யூஷனை பத்தி படிக்கிறதா ஆந்த்ரோபாலஜி. இது ஆந்த்ரோபோஸ், அப்புறம் லோகோஸ். ஆந்த்ரோபோஸ்னா அர்த்தம் மனிதன், லோகோஸ் என்னன்னா எண்ணங்கள் அல்லது காரணம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஹோமோ ஹெபிலியஸ். இந்த ஹோமோ ஹெபிலியஸ் என்ன பண்றாங்க? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வராங்க. ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கால இருந்து வராங்க. பீயிங், இந்த பீயிங் எப்படி ஞாபகம் வச்சுக்கங்கன்னா, பீஜிங் ஞாபகம் வச்சுங்க. பெய்ஜிங் ஞாபகம் வச்சுங்க. பெய்ஜிங் எந்த நாட்டோட கேபிட்டல்? சீனாவோட கேபிட்டல். சோ சீனா. அப்புறம் ஹிண்டல்பர்க், பேர்லயே பாருங்க, பியூர் இங்கிலீஷ் நேம் மாதிரி இருக்கா? ஹிண்டல்பர்க். சோ இங்கிலாந்து. ஹிண்டல்பர்க் இங்கிலாந்து. சோ லண்டன் ஞாபகம் வச்சுங்க. நியாண்டர்தல்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான யூரோப்பியன் பழங்குடிகள். ஓகேவா? பழங்குடிகள் சொல்ல முடியாது, முன்னோர்கள். இப்படி ஞாபகம் வச்சுங்க. மற்றெல்லாம் மனப்படம் தான் பண்ணணும். ஓகேவா? இது வேண்டாம். இந்த கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பு. தொல்லியல் என்றால் என்ன? தொல்லியல் என்றால் என்ன? வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல். ஓகேவா? 4 பார்த்தோம். என்ன 4 பார்த்தோம்? 1 நியூமிஸ்மேட்டிக்ஸ். செகண்ட் என்ன பார்த்தோம்? சரி, ஆந்த்ரோபாலஜி. தேர்டு எபிகிராபி. இப்போ ஃபோர்த் என்ன பார்க்குறோம்? ஆர்கியாலஜி. இதுல தெளிவா இருங்க, எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ
என்னவா அறிவிக்கப்பட்டிருக்கு? உலக பாரம்பரிய தளம். அப்படி என்றால் இங்கிலீஷ்ல என்ன? யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 42 சைட் இருக்கு இந்தியாவில் மட்டும். சாரி, வேர்ல்டு ஃபுல்லாக 42 சைட் இருக்கு. அதுல ஒண்ணு இது. ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி வந்தோம்னா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மெசோபொட்டேமியா நாகரிகம். ஓகேவா? இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த இயர் ஞாபகம் இருக்கட்டும், 6500 ஆண்டுகள். ஓல்டஸ்ட்னு கேட்டா இண்டஸ் எழுதாதீங்க, சுமேரியன்ஸ் எழுதாதீங்க. ஆன்சர் மெசோபொட்டேமியன். இந்த கிராஃப்லயே பாருங்க, மெசோபொட்டேமியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் தான் இண்டஸ் வருது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்கள் அப்படின்னா கார்னிலியன் பீச் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க இந்த சிந்துவெளி மக்கள் கிட்ட இருந்து தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இந்த கார்னிலியன் பீச். இவங்களுக்கு என்ன தெரியாதுன்னு பார்த்தோம்? இரும்பு. என்ன தெரியாது? இரும்பு தெரியாது. நெக்ஸ்ட், முதல் எழுத்து வடிவம் யார் கொடுத்தது? சுமேரியன்ஸ். இதையும் நான் அந்த ஸ்லைட்ல வச்சிருந்தேன். இதெல்லாம் நமக்கு ஒரு ஓவர்வியூவா அங்க காட்டுறதுக்காக தான் வச்சிருந்தேன். ஓகேவா? நீங்க 2 வாட்டி படிக்கிற மாதிரி ஆகுது, அதை மறக்க மாட்டீங்க. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு. கார்பன் இங்கிலீஷ்ல கார்பன் டேட்டிங். இது எந்த ஐசோடோப் வச்சு பண்றோம்னா C14 ஒரு ஐசோடோப் வச்சு பண்றோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின், அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா? கார்பன் 14 வச்சு பயன்படுத்தி அதன் வயதை அறிய முடியும். ஓகேவா? நம்ம கீழடியில கிடைச்ச பொருட்கள் 2000 வருஷம் பழமையானது, 2500 வருஷம் பழமையானதுன்னு எப்படி சொல்றாங்கன்னா இந்த கார்பன் டேட்டிங் முறையை வச்சுதான் சொல்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி என்னதான்? மெஹர்கர். அது மெஹர்கர். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது 7000 பிசி கிட்ட போகுது இதோட டேட்டிங். 7000 பிசி, கிறிஸ்துவுக்கு முன் 7000 வருஷத்துக்கிட்ட போகுது இதோட டேட்டிங். இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டுல பலுச்சிஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? எந்த ஆறு? போரன் ஆறு. போரநாட்டு படுகையில இருக்கு. சொன்னா 7000 பிசிக்கு பின்னாடி போகுது. இங்க கால்நடை வளர்ப்பு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க என்ன கிடைச்சிருக்கு? டொமஸ்டிகேஷனுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமக்னான்ஸ் மனிதர்கள். குரோமக்னான்ஸ் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று கிடைத்துள்ள. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. இதுவும் முக்கியமான பாயிண்ட். இதுதாங்க. இங்க பாருங்க, மதுரை வணிக நகரம் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அங்க பீச் இல்ல, கடல் இல்ல. காஞ்சி கல்வி நகரம், இது நமக்கு தெரியும். புகார் துறைமுகம். இந்த புகார் என்னங்க இருக்கு இப்போ? இதான் காவேரி பூம்பட்டினம் இப்போ. ஓகேவா? மோஸ்ட்லி இது தண்ணி எடுத்துட்டு போயிடுச்சு இந்த நகரத்தை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோழநாடு சுருடைத்து, பாண்டிய நாடு முத்துரைத்து, சேரநாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஓகேவா? கேவிடி காம்ப்ளெக்ஸ். என்னது? கேபிடி காம்ப்ளெக்ஸ். கொர்க்கை வஞ்சி தொண்டி காம்ப்ளெக்ஸ் வளாகம். இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல. இன்னமும் இந்த மாதிரி ஊர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் நிறுவனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வேத காலம். வேதிக் பீரியட் எப்போ? 1500 பிசில இருந்து. பிசினா என்ன? கிறிஸ்துவுக்கு முன்னர். சரி, ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபை போட்டுறேன், உங்களுக்கு புரிய நம்புறேன். இது 0. கிறிஸ்துவோட பிறப்பு 0 கிபி. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் 100 200ன்னு போயிட்டு நம்ம எங்க இருக்கோம் இப்போ? 2026 இருக்குமா? ஸோ இதெல்லாம் கிபி. இந்த 0க்கு அப்புறம் போன எல்லாமே கிபி. இதெல்லாம் கிமு -100. இதெல்லாமே 200ன்னு போனா இது வந்து பிசி. இப்படி போனா ஏடி. அவ்வளவு. கிறிஸ்துவுக்கு பின்னு கிறிஸ்துவுக்கு முன்னு. அவ்வளவுதான். இதை கொஞ்சம் தெளிவா ஞாபகம் வச்சுங்க. இந்த சிவிலைசேஷன் எங்க போகுதுன்னா 3000 பிசி இங்க போகுது. 3000 பிசி. ஓகேவா? இந்த பாலி என்றால் என்ன அப்படின்ற ஒரு வார்த்தை அடிக்கடி பேப்பர்ல பார்த்திருக்கேன். இது ஒரு டைப் ஆஃப் டாக்ஸ். எவ்வளோ? 1/6. 1/6 வந்து
கொடுக்கணும். எதுல கொடுக்கணும்? விவசாய ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அவுட்புட் இல்ல மகசூல்ல இருந்தோ இல்ல கால்நடைகள் இருந்தோ கொடுக்கணும். ஓகேவா? பெருங்கற்காலம். இந்த பெருங்கற்காலம் அப்படின்றது என்ன குழப்பத்தில் நிறைய பேர் இருப்போம். இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அது தனியா சொல்றேன். ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ்னு சொல்றாங்க. இதுல நல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தை. கிரீக் வேர்ட் தான். ஏதோ மெகானா பெருசு. ஓகேவா? மெகாட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மெகா பைட்ஸ் எம்பி. ஓகேவா? லித்துனா கல்லு. ஓகேவா? இறந்தவர்களை புதைக்க இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. தீபகற்ப இந்தியாவில் இருந்து என்ன பெயருக்கு எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி செலுத்தப்பட்டது குறித்தும் பெரிப்ளஸ் யார் கொடுத்திருக்கா? பெரிப்ளஸ் சொல்றார். ஓகேயா? நெக்ஸ்ட் 4 வேதங்கள் என்ன? ரிக், சாமா, யஜூர், அதர்வனா. அடுத்து பாருங்க, மோட்சம் என்பது என்ன? பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஏஜ் பார்த்தோமா? அந்த ஏஜ் எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் ஏஜ், அதுக்கப்புறம் அயன் ஏஜ் வரும். அயன் ஏஜுக்கு அப்புறம் இந்த மெகாலித் ஏஜ் வரும். நிறைய இடங்கள்ல இந்த அயன் ஏஜும் மெகாலித் ஏஜும் கொலைட் ஆகும். ஓகேவா? சோ பிரான்ஸ் ஏஜ் தான் சிந்து மக்கள் இருந்தாங்க. அயன்ல ஆரிய மக்கள் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை தோராயமா 1700 பிசியோட முடிஞ்சிருச்சு. இது ஒரு 600 பிசி கிட்ட முடிஞ்சிருச்சு. இது 1000 300 பிசிக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? இதுதான் அந்த ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஸ்லஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, ஒரு காட்டை அழிச்சிட்டு எரிச்சிட்டு அந்த இடத்துல விளை வைப்பாங்க. அதுதான் ஸ்லஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த விட்டு வேற காட்டை போயிட்டு எரிச்சு அங்க திரும்ப பயன்படுத்துவாங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த வேதிக் ஏஜை நம்ம என்ன பண்றோம்? 2ஆ பிரிக்கிறோம். ஓகேவா? எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இப்ப என்னாச்சு, நம்ம இந்தஸ் மக்கள் முடிச்சிட்டோம். இந்தஸ் மக்கள் அவங்க சாப்டர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வேதிக் ஏஜுக்கு போறோம். வேதிக் ஏஜ்ல மக்கள் எப்படி பிரியுதுன்றதை காட்டுறாங்க. ஓகேவா? வேதிக் ஏஜே 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு இந்த இடம் கிமு 1500 இருந்து 1000 வரைக்கும் இயர்லி வேதிக் பீரியடு, இன்னொன்னு லேட்டர் வேதிக் பீரியடு. ஓகேவா? காலம் பரப்பு சான்றுகள். ஓகேவா? இயர்லி வேதிக் பீரியட்ல எங்க இருக்காங்க? நார்த் இந்தியாவில் இருக்காங்க. காலப்பகுதி என்ன சொல்லியிருக்கேன்? இரும்பு காலம். ஓகேவா? வேதிக் பீரியட் நமக்கு இரும்பு தெரிந்து விட்டது. கால அளவு 1500 இருந்து 600 வரைக்கும் இம்பார்ட்டன்ட். 600 பிசி ஏடி போட்டுறாதீங்க. சான்றுகள் என்ன சான்று? வேதகால இலக்கியங்கள். எக்ஸாம்பிள் ரிக்வேதம் இந்த பீரியட்ல எழுதப்பட்டதுதான். நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹராப்பன்ஸ் இருக்காங்கல்ல, இந்தஸ் பீப்புள். சிந்து மக்களுக்கு என்ன நாகரிகம் இருந்துச்சு? சிந்து மக்களுக்கு அர்பன். சார் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தானே, அவ்வளவு பெரிய கிரானரி கிடைச்சிருக்கு. கிரானரினா என்ன? நெற்களஞ்சியம் கிடைச்சிருக்கு. பிளஸ் மக்களோட அவ்வளவு வீடுகள் கிடைச்சிருக்கு. அந்த வீட்டுல தனித்தனியா பாத்ரூம் இருந்திருக்கு. அந்த பாத்ரூம் மக்கள் மட்டும் இல்லாம வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நல்லா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வச்சு அவங்க அர்பன் சொல்றாங்க. அந்த மாதிரி ப்ரூஃப் எதுவும் வேத காலத்துல கிடைக்காததுனால இது கிராம நாகரிகம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இங்க பாருங்க, நடுவு நிலை வழி. இது யார் சொன்னது? சொல்ல முடியுமா யாராவது? இதை நான் டேஷ் விட்டுறேன். இது யார் சொன்னது? இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு மிடில் பாத். இது யார் சொன்னது? இந்த மிடில் பாத். வாழ்க்கையில எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸும் வேணாம், எக்ஸ்ட்ரீம் சேட்னஸும் வேணாம், ரெண்டுமே கரெக்டா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னது யார்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே? சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். ஓகேவா? இது எங்க வந்துச்சுன்னா முண்டக உபநிஷதம். ஓகேவா? முண்டக உபனிஷத் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சத்தியமேவ ஜெயத்தேவ வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி
தமிழ்நாட்டுக்கு மாத்தினவரை இந்த தமிழ்ல மாத்தி இந்த நம்ம தமிழ்நாட்டு எம்பளம்ல வச்ச சீஃப் மினிஸ்டர் யாரு? ஓகேவா? தமிழ்நாட்டு எம்பளம்ல பாத்தீங்கன்னா நம்ம கோபுரம் இருக்குமா, அந்த கோபுரம் கீழே வாயுமே வெல்லும்னு இருக்கும். ஓகேவா? இந்த சத்தியமேவ ஜெயத்தேவை அவர் தான் தமிழ்ல மாத்தி வச்சாரு. அந்த சீஃப் மினிஸ்டர் யாரு? ஓகேவா? இங்க பாருங்க, சிந்து மக்கள் பருத்தி ஆடைகள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பெரும்பாலும் கம்பளி ஆடைகளும் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? சுழல் அச்சுக்கள், தக்லி வீசனம் சொல்லுவாங்க. இப்போ தக்லின்னு சொல்லுவாங்க, தக்லி வீசனம் அப்ப கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், சிந்து மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா படைன்னு ஒண்ணு இருந்ததுக்காக ஆதாரமே கிடைக்கல நமக்கு. அங்கங்க ஒரு சில ஆயுதங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, அதுவும் பிரான்ஸால செஞ்ச ஆயுதம். எதுல செஞ்சது? பிரான்ஸ்ல செஞ்ச ஆயுதம். நமக்கு இருக்க வால் கோடாரி எல்லாம் இதுல இருக்கு, இரும்புல இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா இவங்க பாருங்க, பிரான்ஸ்ல இருக்க ஆயுதங்கள் தான் கிடைச்சிருக்கு. படை இருந்ததுக்கான எந்த அடையாளமே இல்லை. ஸோ மக்கள் அமைதியான வாழ்க்கைய மேபி ஒரு ரிப்பப்ளிக்கா வாழ்ந்துருக்கலாம். ஓகேவா? அவங்களோட என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க? இப்பதான் சொன்ன அர்பன் லைஃப், நகர வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, அர்பன். ஓகேவா? இதெல்லாம் பெருசா தேவையில்ல. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், இது நான் கடைசியில வரேன் உங்களுக்கு. ஓகேவா? வலிமை மிக்க பேரரசர் அசோகர். ஓகேவா? இதுல இந்த இவ்வளவு பெரிய பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இவ்வளவு பெரிய பாயிண்ட்ல முக்கியமா 4 பாயிண்ட் இருக்கும், அவ்வளவுதான். ஆற்றிய வெற்றிக்கு பின் போரை துறந்த அரசர், உலகிலேயே முதன்முதலாக விலங்குக்கும் தனியே மருத்துவமனை வைத்த அரசர் யார்? இதுதான் முக்கியமான பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விலங்குக்கு தனியே மருத்துவமனை வைத்த அரசர் யாருன்னு கேட்டா அசோகர். ஓகேவா? நம்ம தேசிய கொடியில 24 ஸ்ட்ரிப்டு வீல்ஸ் இருக்கா, சக்கரம் இருக்கா, அந்த சக்கரத்தை அவரிடம் தான் எடுத்தோம். சார்நாத் பில்லர் இருக்கா, நம்மளோட 4 சிங்கம் போட்ட சார்நாத் பில்லர், அதுவும் அவர்கிட்ட தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட், இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அசோகரை பத்தி இந்தியர்களுக்கு 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருன்னே தெரியாது. அவரை தேடி என்ன பண்ணாங்க, வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்கம். இவரை எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 1861ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை ஃபர்ஸ்ட் ஃபீல்டு சர்வே வேற அந்த கரெக்டா. இவங்க எல்லாம் தேடி அவரோட கல்வெட்டுகளை மொழிபெயர்த்து என்ன பண்ணாங்க, அசோகர் யாருன்னு நமக்கு தெரிவிச்சாங்க. அதை ஒரு புக்கா போட்டிருக்காங்க இவங்களோட பாதையை. அதை வந்து த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற ஒரு புக்கா போட்டிருக்காங்க. ஓகேவா? இது நமக்கு தெரியும். இதுதான் சார்நாத் பில்லர். தெரியாதவங்க சொல்லிடுறேன், எல்லாருக்குமே தெரியும் கம்பல்சரி. இதுதான் சார்நாத் பில்லர். இதெல்லாம் பெருசா நமக்கு தேவைப்படாது. உங்களுக்கே தெரியும், அந்த காலத்துல கைவினை பொருட்கள், வணிகர்கள், விவசாயிகள் தான் நிறைய இருந்திருப்பாங்க. ஓகேவா? கால்நடை வளர்த்திருப்பாங்க. ஓகேவா? சக்கரத்தோட பயன்பாட்டை அறிந்திருப்பாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவ்வளவு பானை கிடைக்குது, பானை ஓடுகள் கிடைக்குது, மட்பானங்கள் கிடைக்குது, அதனால ஈஸியா சொல்லிடுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், மட்பானங்கள் என்ன நிறத்துல இருக்கு? ரெட்டு. ஓகேவா? அப்புறம் தீயிட்டு சுடப்பட்ட மட்பாண்டங்கள், அதுவும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க பாருங்க, இந்த டான்சிங் கேர்ள்னு சொல்லுவாங்க, அது எங்க கிடைச்சிருக்கு? மொகஞ்சதாரோல. என்ன கிடைச்சிருக்கு? டான்சிங் கேர்ள். இவங்க தான் அது. ஓகேவா? இவங்க பிரான்ஸால செஞ்சிருக்காங்க, நடனம் ஆது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து யார் கண்டுபிடிச்சா? சார் ஜான் மார்ஷல் தான் கண்டுபிடிக்கிறாரு. இத 3000 ஆண்டுகளுக்கு பழமையானது. இத ஒரு ஒரு டெக்னிக் வச்சு செஞ்சிருப்பாங்க. அந்த டெக்னிக் பேர் நான் இங்கிலீஷ்ல லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக். அந்த டெக்னிக் பேரு லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக். ஒரு நிமிஷம் டைமிங் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, ஆல்ரெடி 30 மினிட்ஸ் ஆக போகுது. ஸோ நான் இதோட நிறுத்திடுறேன். இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இதுங்கிறத நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இங்கிருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஆரம்பிப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.